எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. எந்த இடத்துல யோசேப்பு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க ஜெயிலுக்கு போனாரோ அதே பார்வோன் தான் கொண்டு ஜெயில தூக்கி போட்டாரு. அதே பார்வோன் அவனை வெளியே வர சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார், இவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இந்த நாட்களில் நம்மளை எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினாங்க, எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினாங்க. ஒரு கணம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க ஆலயமா இருக்கலாம், உங்க குடும்பங்களா இருக்கலாம், ஏன் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கலாம். எத்தனை பேர் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க சொல்லுங்க. பாவியா இருக்கிறா, இவன் பாவியா இருக்கிறான், இவன் கையில ஆகாதவன், இவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் ஒன்றுக்கு உதவாதவா என்று சொல்லி எத்தனை பேர் உங்களை இந்த நாட்களில் அவமானப்படுத்தி உங்களை வேண்டான் ஒதுக்குனவங்க இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வரும் அத்தனை பேரை உங்க மத்தியில கொண்டு வருவார் கர்த்தர். அவர் வல்லமை நிறைந்தவர் கர்த்தர். அவர் நீதி செலுத்துகிற தேவன், பட்சபாதமே இல்லாத தேவன். அவர் எப்போதுமே தவறு செய்கிறவனுக்கு துணை போகிற தேவன் அல்ல. எவன் நீதியாய், எவன் பரிசுத்தமாய், எவன் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறானோ அவனுக்கு துணை நிற்கிற தேவன்.